ஹாய் அசோக், இன்னைக்கு 10வது நாள். ரொம்ப ஹாப்பிப்பா. உண்மையாகவே இன்னைக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம 10வது நாளுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம்னு நினைக்கும் போது ஸோ உண்மையிலே ஹாப்பி. 10 நாள் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கோம். ஸோ அசோக், நம்மகிட்ட முயற்சி தான் இல்லாமல் இருந்திருக்குல்ல. முயற்சி, அதற்கான விருப்பம், அதுக்கான மனநிலை, இதுதான் நம்மகிட்ட எல்லாம் வந்திருக்கு. நம்ம முயற்சி பண்ணி செஞ்சதுனால இன்றைக்கி 10 நாள் நம்ம அழகாக ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் அசோக். நான் அழகாக இருப்பேனான்னு பார்த்தேன், அதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி 10வது நாளுக்குள்ளே வந்திருக்கோம். ரொம்பவே ஹாப்பி. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இன்றைக்கி போய்ட்டு அதை பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ தான் திவாலி வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 10 நாள் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ நம்ம இந்த 10வது நாளில் செலிப்ரேட் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் 10வது நாளில் யாரும் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ நம்ம ஒரு 100 நாள் ஆன பிறகு கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு இன்னும் அந்த கோல்டு இன்னும் சரியாகலை. ஆனால் ஓகே, பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. வந்து பதிவு பண்ணேன் என்னுடைய அந்த டைரியை, நான் இன்றைக்கான டைரி ஃபில் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் அசோக், நான் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கவா? ஸோ அசோக் இன்னைக்கு 10வது நாளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அசோக்கோட முடி மட்டும் அறிய மாட்டேங்குது, அது பிரச்சனையே. ஓகே அசோக், அது என்ன பண்ணாலும் அதோட இயல்பான நிலையிலிருந்து மாற்ற முடியல. அப்படியே தான் இருக்குது, அதை என்னால் மாற்ற முடியல. ஸோ அசோக், இன்றைக்கி நான் 10வது நாளாக இதை நீ பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இந்த 10வது நாளில் அதாவது இன்றைக்கி சும்மா தான் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து படித்தேன். அதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவும் இல்லை, இது டைரிங்கிறதுனால இல்லை, இதை நான் நம்ம பதிவு பண்ணுற வீடியோவுக்காண்டி இதை நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ தான் எனக்கு உண்மையிலேயே இப்போ தான் தெரியும், வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கோனின்னு நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு. சின்ன வயசில் எனக்கு புக்கில் அப்படி தான் இருந்திருக்கு. நானும் இந்த பொது அறிவு புத்தகங்களையும் இப்படி தான் படிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அதோடைய கண்டுபிடிச்சு அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் நம்ம இந்தியாக்காரரான ஜெகதீசன் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் அப்படி தான். நம்ம ஊரை சேர்ந்த ஜிடி நாயுடு, அவரையும் நம்ம நாட்டுடைய அரசியலும், நம்ம நாட்டுடைய நம்ம நாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டை சரியாக பண்ணல, சரியாக அவங்க பயன்படுத்திக்கல. ஜிடி நாயுடும் அதுபோல் யாருக்கும் தெரியாமல் போயிட்டார். அதுபோல் தான் வானொலியை கண்டுபிடிச்ச அந்த
மார்க்கோனி. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் மனசு, அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கும்போது அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவர் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறவர் ஜெகதீஷன் மங்கேஷ், இந்தியக்காரராச்சின் தான் வாங்கின அந்த நோபல் பரிசை ஷேர் பண்ணிக்கலாம்னு வரும்போது பெருந்தன்மையாக நம்ம இந்தியாக்காரர் வந்துட்டு அது வேணாம், அது யார் பேரில் இருந்தால் என்ன, கண்டுபிடிப்பு உண்மை தானே அப்படின்னு சொல்லுது. பிறகு அவர் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சதாக படித்தேன். தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது அவரையும் கண்டுபிடிச்சாராம். ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம இந்தியர்கள், நான் சின்ன வயசுலலாம் நிறைய நினச்சிட்ருக்கேன், இஸ்ரேலில் பிறந்தவங்க தான் நிறையா விஞ்ஞானிகள் இருக்காங்க அப்படின்னு. அவர்கள்லாம் இப்போ நம்ம ஊரில் விளைஞ்ச மஞ்சளுக்கு வேறு நாட்டுக்காரையும் பேட்டன் வாங்கினது போல் நம்ம ஊரில் இருக்க விஞ்ஞானிகளை யாரும் கண்டுக்கிறாமல் விட்டதுனால தான். நாளைக்கு ஒரு நியூஸில் பார்க்குறேன், அதாவது நம்ம தொட்டாலும் நம்மளை வந்துட்டு பாதிக்காத, நம்ம உடம்புல பாஸ் ஆகாத மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ஒருத்தர். அப்படி நம்ம நாட்டுடைய அரசாங்கம் நம்ம இது அதை பாருங்கள் ஏற்றுக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்த விஷயங்களில் நம்ம வந்துட்டு ஒத்துழைமையாக நம்ம வந்துட்டு இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த நிலைக்கு நம்ம இடத்துலையே உருவாக்கலைன்னா நம்ம நாளுக்கு நாள் நம்மளுடைய வாழ்க்கை முறை அழிஞ்சிட்டே போகிற மாதிரி தான். நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புக்கும் நம்ம இப்போ உதாரணமாக இந்த நிறைய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு நாட்டில் வாங்கி அசம்பிள் பண்ணி அந்த ப்ராடக்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறச்சு அவங்களாம் வந்துட்டு அந்த ப்ராடக்டை அதாவது அந்த ஏர்பாட்ஸ் அவங்க தரல அப்படின்னா இங்கே இவங்க பண்ணுற அந்த உற்பத்தி இதை அசம்பிள் பண்ணி சேல் பண்ணுற இந்த இது குறைஞ்சிரும். அதனால் இது அப்படியே முழுவதுமாக சரிஞ்சிடும் இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரு ஏர்பாட்ஸை சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இப்போ இந்த ஒரு டைம் வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்டெலாம் சரிஞ்சிச்சின்னு சொன்னாங்களே, முதல்ல இங்கே இருக்க ஆளுக்கு வேலை கொடுங்க, பிறகு வந்துட்டு அந்நியர்களை உள்ளே அலோவ் பண்ணுங்க, நமக்கு தேவைன்னா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுல்ல. அது போல தான் எல்லாமே வந்துட்டு அது வந்துட்டு யாரையும் குற்றப்படுத்துறதுக்காண்டி இல்லை, நம்மளுடைய சூழ்நிலை அப்படி தானே. நம்ம முதல்ல நம்மளை நேசிப்போம், பிறகு தான் வீட்டில் இருக்கவளை நேசிப்போம், பிறகு தான் உறவுக்காரங்களை நேசிப்போம், பிறகு நம்ம ஊர், பிறகு நம்ம நாடு, பிறகு தான் மக்கள்ங்கிற ஒரு கோணத்துக்கு போகும். அதோட அந்த செயின் ரூல் அப்படி தானே இருக்குது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது போல் தானே இருக்குது. இப்போது இந்த தவக்கலையை அந்த பாம்பு சார்ந்திருக்குதாகவும் பாம்பு கழுகு சார்ந்திருக்குதாகவும் அப்படியே அந்த செயின் ரூல் அப்படியே ஒரு மாதிரி போகுது. நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு சங்கிலி தொடர மாதிரி. அது போல தான் எல்லாமே வந்துட்டு ஒரு செயின் பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம முழுவதுமாக ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரையே சார்ந்திருந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கும் விளக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம தடை போட்டுக்கிறதா போல இருக்கும். ஒரு நாடு அடைய வேண்டிய முன்னேற்றத்தை ஒரு மனிதன் ஒரு குழுக்காக ஆசைப்பட்டு அவங்க அதை சேமிக்கிறதுனால அது வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும்ல. ஒரு நாட்டுடைய அந்த மொத்த முன்னேற்றத்தையும் பாதிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுபோல் இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, நான் இப்போது கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன், பிறகு இந்த நேரத்தை ஃபில் பண்ணுறேன். பாய் அசோக். சாரி அசோக், கொஞ்சம் வீட்டில் இந்த அழைப்பு கொடுத்துருந்தாங்க, அதான் கொஞ்சம் இதை பக்கத்தில் வச்சு பேசினா தான் எனக்கே கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் இதை தேடி எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் வீட்டில் இந்த அழைப்பு கொடுத்தாங்க, அதான் நான் போய் இது வரையும் போயிட்டு வந்தேன். இப்போ திரும்ப இதை கண்டினியூ பண்ணுறேன். நான் என்ன டாப்பிக்கை பேசிகிட்டு இருந்தேங்கிற எனக்கு ஆக்சுவலாக நினைவில். ஸோ பதிவு உண்மை தான், அதான் நம்ம எதை பிரயோஜனமானதாக பேசியிருப்போம் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி 10 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னமே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தினால தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை என்னால் நம்ம செஞ்சதில்லை. அதனால என்னுடைய பல வெற்றிகள் வந்துட்டு கிட்டத்தில் இருக்கிறது கூட பலது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெற்றியுள்ள வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியலை, இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அந்த நிலையிலேருந்து நம்ம விடுபடுறது இது ஒரு ப்ராக்டிஸாக நம்ம பண்ணுறோம். இந்த பதிவுகளை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது மற்றவாள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இல்லை,
நமக்குள்ளே ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான், நமக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சியை பில்டு பண்ணுறதுக்காண்டி தான் தவிர மற்ற வாழ் பார்க்கட்டும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. தென் பிறகு என்னென்னா நான் 10 நாள் செஞ்சிட்ருக்கும்போது தான் இப்போ நான் இன்றைக்கே ட்ரை பண்ணேன். ஃபாஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு 1 பேஜ் எழுதி ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி வழக்கம் போல் நேரமாக எழும்ப முயற்சி பண்ணேன். இன்றைக்கி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். பட் என்னை முயற்சி விட மாட்டேன். நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நாளைக்கு நான் சக்ஸஸ் ஆவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுவோம். நான் நம்புறேன். தொடர்ச்சியாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்துடுவோம்ல. இன்றைக்கி என்னால் ஒரு 5 o'clock எழும்ப முடியுதுன்னா நாளைக்கு கண்டிப்பாக என்னால் ஒரு 3 o'clock ஒரு 4:30க்கு 4 o'clock எழும்ப முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பாக நான் எழுந்து சக்ஸஸும் பண்ணுவேன்னு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணேன். எனக்கு கொஞ்சம் உடல் வசதிங்கிறதுனால கொஞ்சமாக படிக்கிறது கொஞ்சம் முடியாமல் இருந்தது. ஆனாலும் என்னோடய முயற்சிகளை நான் கைவிடலை. தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு நிமிஷம் பூச்சி பட்டுச்சு போல இருக்கு. என்னுடைய அந்த ஒளி தான் என்னுடைய ஒளியே எனக்கு கண்ணு கூசுறாப்பில் இருக்குது. ஏன் ஒரு டியூப் லைட்டோட வெளிச்சத்துக்கு முன்னாடி தான் ஒரு LED மாதிரி அதுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறதுனால அது அவ்வளோவா பவர் இல்லை. பவராக இல்லை. தென் என்ன சொல்கிறது விஷயம். ஓகே, என்னுடைய ஞாபகத்திறனுக்கு நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன்னா டக்குன்னு அந்த டாப்பிக்கை மறந்துடுறேன். இந்த டாப்பிக்கை மறந்துட்டு சடனாக மறந்துடுறதுனால தான் நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை ஃப்ளோவாக என்னால் பேச முடியாமல் அங்கங்கே பிரேக் ஆகிடுது. ஸோ அதுக்காகவும் இந்த ப்ராக்டிஸை நான் கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே, இன்றைக்கி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிறாப்புல இல்லை. அதான் நம்ம இதை முடிக்கிறதுக்குள்ளே நிறைய தடங்கல்களை சந்திக்கிற போது இருக்குது. கொஞ்சம் வசதியாக உட்காந்துக்கிறேன். இந்த ஒரு 20 minutes நம்ம லைஃப்பில் காப்பாற்றி மெமரி பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. ஸோ இது போல தான் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன அந்த 1 minute விட்டுட்டோம்னா திரும்ப நமக்கு கிடைக்காதில்ல. 1 minuteக்கான வேல்யூ எழுந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது. அதனால் இந்த போல் நிறைய இதை பதிவு பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஃபீல் வருது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டா இந்த நேரங்கள் திரும்ப கண்டிப்பாக நமக்கு கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் இந்த நேரங்களை பத்திரப்படுத்தி நம்ம இந்த நேரங்களில் அந்த நேரங்களில் எந்த நேரங்களில் என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக தான் நானும் என்னை பழக்கப்படுத்திக்கிறேன், என்னை ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியும் என்னுடைய செயலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ரியலி நான் தொடர்ச்சியாக எந்த விஷயத்தையும் செஞ்சதே இல்லை. இப்போ என்னையும் அறியாமல் எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஆர்வம் தூண்டுதல் என்னால் செய்ய முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்துருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா என்னுடைய செயலில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர முடியும். எனக்குள்ளே அந்த செய்கிறதுக்கான மனநிலை இருந்தபோதும் ஒரு மனப்பக்குவம் இருந்தபோதும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ அது நம்ம ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கேம் லெவலோட நம்மளோட லைஃபோடைய பார்ட் 2க்கு போகணுன்னா பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லாம் நீங்கள் எனக்கு கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கிறதுக்கும் ஷார்ட்டாக சில ஸ்டெப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பை தாண்டி ஜம்ப் பண்ணி ஒரு செகண்ட் ஸ்டெப்லேருந்து ஒரு 4th 5th ஸ்டெப்புக்கு ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி சில ரூல்லாம் இருக்கும் மேக்ஸில். அப்படி போனால் புதுசாக நான் ஒரு பிகினராக இருக்கிறேன், எனக்கு அது ரொம்பவே கற்றுக்கிறது கஷ்டம் தானே. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கும்போது அது எனக்கு ஈஸி. அதில் நான் தெரியின பிறகு தான் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆனாலும் எனக்கு புரியுங்கிறது உண்மை. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன்.
அதனால் நான் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு காரணம் அது தொடர்ச்சியை எனக்குள்ளே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்துக்கணும். அது 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 இயல்பாகவே என் லைஃப்பில் ஒரு ஒன்றா மாறிடணும். இது நான் பண்ணணும்னு ஒரு விருப்பப்படுறேன்னா அதை தொடர்ச்சியாக பண்ணணுங்கிற அந்த மனப்பக்குவம் எனக்குள்ளே தானாகவே பில்ட் ஆகிடணும். நான் அதுக்காக நேரங்களை ஒதுக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற அந்த மனநிலையை எனக்குள்ளே வர வச்சுக்கணும்ல. அதுக்காக தான் நான் சொன்ன இந்த உதாரணம். 1வது ஸ்டெப்லேருந்து 4வது ஸ்டெப்புக்கு போச்சுன்னா கஷ்டம். இது ஒரு ஸ்டெப்பையும் முறையாக நான் கற்றுக்கிட்டேன்னா என்னால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஈஸியாக மற்ற நிலைகள்லாம் ஈஸியாக சரி ஓகே. அதான் மாறலை தான். அதை நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்களாவே புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தா அதுதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸோ என்னுடைய செய்கையில் நான் 10 நாளில் இதை பண்ணியிருக்கேங்கிறது ஆச்சரியம்தான். ஓகே, வெரி ஸோ மச் அசோக் பரவாயில்ல. 10 days நீ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உன்னை நினச்சி பெருமைப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போவே பெருமைப்பட்டு ஆஃப் ஆகிடக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்சம் இது ஸ்டார்டிங்லேருந்து 10 days உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ பெடல் பண்ணிகிட்ருக்க நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பெடல் பண்ணலாம். இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னைய முன்னெச்சரிக்கை பார்க்கலாம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வரேன். நிம்மதியிலையும் அமைதியிலையும் வாழ்கிறதுங்கிறது மற்றவங்க நம்ம கொடுக்குறதில்ல, நம்ம எடுத்துக்கிறது, நம்மளாக பார்த்து வாழ்கிறது. அதனால் இது உன்னோட லைஃபு. நீ தான் சில டிசிஷன்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கணும், முறைப்படுத்திக்கணும். எல்லா நேரமும் இன்னொருத்தவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீ உன்னோட இலக்கை ரீச் பண்ண முடியாது. உனக்கு அந்த இலக்கை அடையணுங்கிற விருப்பம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். நீ முயற்சி செய்யணும், நீ பயிற்சி பண்ணணும், நீ தொடர்ச்சியாக அதுக்கான உன் நோக்கம் முழுசும் அதிலேயே வைக்கணும். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் அதாவது இந்த பல்போட நோக்கம் என்ன, அதோட ஆயுள் முடிகிற வரைக்கும் சடனாக ஒரு பவர் வந்து அதை கட் பண்ணுற வரைக்கும் அது வெளிச்சத்தை தந்துக்கிட்டே இருக்கும். அதோட எனர்ஜி இருக்க வரைக்கும் அது வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் அதோட ஒரே பர்பஸ் அவ்வளோதான். ஒரே பர்பஸ், கடிகாரத்தோட பர்பஸ் நமக்கு அந்த நேரத்தை காட்டிகிட்டே இருக்கிறதானே தவிர அது வட்டத்துக்குள்ளேயே ஓடுறோங்கிற ஃபீல்லே இருக்காது. அதுபோல் தான் சில நேரங்கள்லாம் ஒரு மிஷினரியாக தான் நம்ம ஒரு மிஷின் மாதிரி தான் சில நேரத்தில் செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீயும் மிஷின் மாதிரி சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணி சில பழக்கத்தை உனக்குள்ளே வளர்த்துக்க ட்ரை பண்ணு. பாய் அசோக். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 10th day கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நான் சந்தோஷப்படுறேன். அடுத்து 11th dayல பார்க்கலாம். ஓகே, பாய் அசோக். பாய்.